ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேசுகிற டாபிக் பேர் இன்றைய நாள் மே 18, 2009. ஜென்சி கிட்ஸ் பசங்களே, 2K கிட்ஸ் பசங்களே, உடனே இந்த நாளை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாளை பற்றி முள்ளிவாய்க்கால் பேசுவாங்க, ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிச்ச நாள் பேசுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் ரத்த கண்ணீர் வரைச்ச இந்த நாள் சொல்லுவோம். அப்போ நான் 9th 10th தான் படிச்சுட்டு இருப்பேன். அந்த காலகட்டத்தில் இலங்கையில் போர் உக்கிரமாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ உக்கிரமாக அந்த போரால் ஒரு இடத்த வர சொல்லியிருக்காங்க. அதுதான் முள்ளிவாய்க்கால். இந்த இடத்துல எந்த போர் தாக்குதலும் நடக்காது, மக்கள் பயம் இல்லாமல் வரலான்னு சொல்லி அன்றைய இலங்கை அதிபரான இனத்தை அளித்த ஈழ துரோகி ராஜபக்சே என்கின்ற ஒரு அரக்கன் சொன்னார். அந்த அரக்கன் பேச்சை கேட்டுட்டு அந்த அரக்கனும் இந்தியா உட்பட நாடுகள் சொல்லி போன நம் ஈழத்தமிழ் உறவுகளை குண்டுமலை போட்டு கொண்டது சிங்கால வெறி பிடித்த மிருகப்படை. அதில் பச்சை குழந்தைங்க விழுந்து எல்லாரும் இறந்தாங்கப்பா. ஒரு 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 சகோதரி தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறதோட இறந்து போயிருப்பான். அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. அதை பார்த்து கண்களில் தண்ணீர் வர ஒவ்வொரு தமிழனும் ஒரு தமிழனாக தான் இருப்பான், தமிழ் விந்தனுக்கு பிறந்தவனாக இருப்பான்னு சொல்லி அன்றைய கவிஞர்கள் நடராஜன் சொன்ன அந்த வாக்குத்தானே இன்னி வரை எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஈழத்தமிழை கொன்ற அன்றைய காங்கிரஸ், இப்போது நம்ம தாவேக்கா கட்சியில் இருக்காங்க, கூட்டணி வச்சுருக்காங்க தெரியுமா, அவங்க தான் காங்கிரஸ். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஈழத்தமிழை கொண்டு குவிச்சு அந்த நாளை அவங்க ஒரு அஞ்சலியும் செலுத்தினது கிடையாது. இன்று வரை அவங்க கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவரும் செலுத்தினது கிடையாது. அவங்க அன்னைக்கு ஈழத்தமிழ் விஷயத்தில் எந்த நடவடிக்கையில் கொள்ள ஆயுதம் கொடுத்தாங்க. அமெரிக்கா, லண்டன், அதுக்கப்புறம் இஸ்ரேல், உக்ரைன், ரஷ்யா போன்ற ஆயுத வல்லரசு நாடுகிட்ட வாங்கி இலங்கை கொண்டு குவித்தது நம்ம ஈழத்தமிழர்களை. அதுக்கு தான் இப்போ காங்கிரஸ் இந்தியா முழுக்க தோல்வி முகத்தோடு அடையுது. ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போயிட்டுருக்குது. இலங்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானுக்கும் நம்ம இஸ்ரேலுக்கும் சண்டை போட்டுருக்கு. ஈரான் உட்பட கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான விளைவை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த நாடுகள் எல்லாம். ஸோ ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இந்த கொடுமை தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு தமிழனும் இன்றைக்கி ஒரு காலத்தில் கோவிலுக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, யாராக கட்சிக்கு போகிறவங்க மசூதிக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தமிழனும் தமிழ் ஈழம் ஒன்று வளரணும்னு சொல்லி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணுறத தவிர வேறு வழி கிடையாது. மாவீரர் பிரபாகரனும் இதே நாளில் தான் மரணித்தார். தன் குடும்பங்களே போராடி இறந்த ஒரு புனிதமான ஒரு புனிதர். ஸோ இந்த நாள்